ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நான் நல்லா இருக்கேன். நீங்கள் எப்படி இருக்கீங்கிறத கமெண்ட்ல சொல்லுங்கள். இன்றைக்கி நம்ம வழக்கமான ஒரு கதை கவிதையோட பார்க்க போகிறோம். அது என்ன கதை கவிதைன்னு வாங்க உள்ள போய் பார்க்கலாம். நம்ம பார்க்குற இவர் வந்து ரொம்ப நல்ல மனுஷங்க, எல்லாத்துக்கும் உதவுவார். இவர் வந்து உதவி குணம் வந்து பிறவியிலே இருந்தது. பெரியவங்களுக்கு ஏதாவது இதனாலே ஓடி போய் உதவ போவார். இதாட்டும் நடப்பாதையில் பெரியவங்க வர முடியலன்னா அவங்கள கூட்டிகிட்டு போய் உங்கள் வீட்டில் கொண்டு விட்டுட்டு வருவார். இப்படி ஒவ்வொருத்தருக்கும் தேவையான ஹெல்ப்பை செஞ்சுட்டு இருந்தாரு. அதாவது ஹெல்ப் பண்ணணும், அவருக்கு வந்து ஹெல்ப் பண்ணணும்னா அன்னைக்கு வந்து ஒரு நாள் முடியாத மாதிரி இருக்கும். அதனால ஒவ்வொருத்தங்களுக்கும் ஓடி ஓடி ஹெல்ப் பண்ணார். அவர் என்னதான் ஹெல்ப் பண்ணாலும் ஆனால் மற்றவங்களுக்கு இவரை பிடிக்கிறது இல்லை. அதாவது பிடிக்கிறது இல்லைன்னா என்ன, இவர்கிட்ட வந்து வேலை மட்டும் வாங்கிக்கிட்டு இவரை முன்னாடி வேலை வாங்கிட்டு பின்னாடி வந்து பிழைக்க தெரியாதவன் அப்படிங்கிற மாதிரி தான் பேசிக்கிட்டாங்க. மற்றவங்கள விட அவங்க ஒய்ஃப் தான் அவருக்கு வந்து ரொம்ப திட்டினாங்க. அதாவது எதை எடுத்தாலும் இப்படி செய்கிறீங்களே அப்படின்னு சொல்லி ரொம்ப சண்டை போட்டாங்க. ஆனாலும் அவரோட வந்து குணத்தை மாற்றிக்கல. அவர் சின்ன வயசுலேயே அவருக்கு அந்த உதவி ஹெல்ப்மெண்ட் இருக்குது. அதாவது சின்ன வயசுலேருந்தே ஒவ்வொருத்தங்களுக்கும் தேடி தேடி உதவினார். அதனால் வளர்ந்த பிறகும் அதே மாதிரி அந்த உதவி குணம் அவருக்கு குறையலை. ஆனால் இவங்க ஒய்ஃப்க்கு வந்து பிடிக்கவே இல்லை. அதாவது யாராவது ஹெல்ப் பண்ணால் இவருக்கு பிடிக்க மாட்டேங்குது. ஹெல்ப் பண்ணால் ஏதாட்டும் உதவி செஞ்சாலே இவங்களுக்கு எரியுது. அப்படியே இவர்கிட்ட சண்டை போட்டுகிட்டே இருந்தாங்க. இவர் ஆனால் என்ன, நான் உதவி தானே செஞ்சேன் அப்படின்னு சொன்னாலும் அவங்க வந்து ஏற்றுக்கிறது இல்லை. மற்றவங்களும் ஒய்ஃபே இப்படி இருக்கும்போது மற்றவங்க என்ன சொல்ல மாட்டாங்க, குலைக்க தெரியாதவன் அப்படின்னு தான் சொல்லிட்டு இருந்தாங்க. அதனால மற்றவங்க என்ன சொன்னாலும் என்ன அப்படின்னு சொல்லிட்டு அவர் வந்து ஹெல்ப் பண்ணிட்டு தான் இருந்தார். ஆனால் ஒரு கட்டத்தில் அவர் கொஞ்சம் மனசு கஷ்டமாக இருந்தது. அது கஷ்டத்தை ஒரு கவிதைன்னு சொல்ல முடியாது. அவரோட வருத்தமாக ஒரு வரிகள் எழுதாரு. என்ன கவிதைன்னு வாங்க பார்க்கலாம். நான் யாருக்கும் வஞ்சகம் நினைத்ததில்லை, எவரையும் கெடுக்கும் எண்ணம் இல்லை, யாரையும் கெட்டு போகட்டும் என்றும் நினைத்ததில்லை. அதனால்தான் என்னவோ என் பையிலும் ஏதுமில்லை, என்னை யாரும் மதிப்பதும் இல்லை. ஆனால் யார் என்ன நினைத்தால் என்ன, நான் தவறு செய்யவில்லை, என்னை மாற்றிக்கொள்வதும் இல்லை அப்படின்னு எழுதி முடிச்சாரு. அதே மாதிரி எல்லாரும் ஹெல்ப் பண்ணாரு. கடைசி வரைக்கும் அவர் வந்து ஹெல்ப் பண்ணுற எண்ணத்தை மாற்றிக்கவே இல்லை. இந்த கதை கவிதை உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். பாய் ஃப்ரெண்ட்ஸ்.